முன்னாடி வந்து டிடிவி என்ன செஞ்சாருன்னா அதிமுகவுல ஸ்லீப்பர் செல் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா இப்ப அவர்கிட்ட கேட்கும்போது ஸ்லீப்பர் செல் எல்லாம் லைவ் செல் ஆயிடுச்சு. நாங்க அண்ணன் தம்பிய சண்டை போட்டாலும் எதிர்த்து ஒண்ணு சேர்றோம் அப்படின்னு இருக்காரு. ஒன்னு சேரும் சொல்லிருக்காருல்ல. நான் ரெடி. திரு டிடி சிவசங்கரன் அவர்களும் அவருடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரெடியா கேட்டு சொல்லுங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவார் என்ற 100% நம்பிக்கை இருக்கிறது டிடி தினகரன் ஆசைப்பட்டிருக்காரு. அதிமுக நீங்களே சொல்லியிருக்க. அதிமுக நீங்களே இப்ப என்ன சொன்னீங்க? திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஆசைப்பட்டு இருக்கிறார் என்று சொன்னீர்கள். அது அவருடைய ஆசை. அந்த கூட்டத்தில் இதன் மூலம் அவருக்கு அழைப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நட்பின் அடையாளமாக அவர் அந்த அழைப்பை விட்டிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவிற்கு பன்னீர்செல்வம் அவர்களை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு போய் சேர்த்த அதிமுகவிற்கு அவர் நன்றிக்கடன் செய்ய வேண்டும் என்றால் இது ஒரு நல்ல வாய்ப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதுதான் நல்ல வாய்ப்புன்னு அவர் சொல்லியிருக்கார். நான் ஒரு கருத்தை சொல்றேன். இன்றைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்னுடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா மக்களுக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் திரும்பி சொல்கிறேன். இன்றைக்கு எதிர்முதிருமாக இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்திருக்கிறார்கள் ஜனநாயக கூட்டணியில். அவர்கள் நினைத்தால், யார் நினைத்தால்? திரு டிடிவி தினகரன் அவர்கள் நினைத்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் யார் கையில் இருக்கு? அவர் கையில் இருக்கு. நாங்க இணைய வேண்டும் சொல்லியிருக்கிறோம். அதுல இருந்து மாறுபட மாட்டார். யார் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை திரு டிடி தினகரன் மாறுபட மாட்டார். அவரும் அந்த கருத்தை அங்கே வலியுறுத்த வேண்டும். நானே இணையும் தான் சொல்றேன். அவர் இணையும் சொன்னா என்ன சொல்லலாம்ல? அந்த வேலையை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்கள் மாபெரும் வெற்றி அடையும்.